எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம டியூட்டிக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வருஷம் அதாவது 26 ஸ்டார்ட் ஆகி நம்ம இன்னும் டியூட்டிக்கே போகலைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தன் வெளில போயிட்டு இருந்தான். அதனால நம்மளால போக முடியல. ஓகேங்களா? நேத்து தான் வந்தேன். இன்னைக்கு போலான்னு பார்த்தா, இன்னைக்கு என்னால போக முடியல. இனிமே கிளம்பி போகணுமானா அது செட் ஆகாதுங்க. இனிமே கிளம்பி போயிட்டு எப்போ டியூட்டி பார்த்துட்டு வரணுங்க. இனிமே கிளம்பி போயிட்டு நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். போக முடியாது. ஸோ அதனால நம்ம டியூட்டிக்கு போகல இன்னைக்கு. ஊருக்கு போயிடணும் ஒரு வாரமா. இன்னும் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போலான்னு பார்த்தாலும் போக முடியல. நான் வரப்போ கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓலா பாத்தீங்கன்னா, ஓலா ஆப்ல ஏதோ அப்டேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டைமிங்லாம் காட்டாதுல, இப்ப டைமிங்லாம் காட்டுது. பிளஸ் ரேட்டும் கொஞ்சம் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. முன்னாடி ரொம்ப கம்மியா கொடுப்பான். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் கம்மியா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சரியா கிளியரா வர மாட்டேங்குது. ரேட்டும் ரொம்ப அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வரப்போ சும்மா போட்டு பார்த்தா 31 கிலோமீட்டர் 31 கிலோமீட்டர் 31 ரூபாய், 25 ரூபாய் அந்த ரேஞ்சில கொடுக்குறான். ஏன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஓலா நல்லா கரெக்டான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப் எல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா உடனே கம்மி பண்ணிடுவான் அமௌண்ட். நிறைய டைம் நான் பாத்திருக்கேன். உடனே கம்மி பண்ணி விட்டுருவான். அது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது எப்படின்னு தெரியல. இப்போ ஓட்டுறவங்க யாருன்னா இருந்தா சொல்லுங்க. நான் அவுட்டிங் ஒரு வாரம் ஆச்சு. நான் நாளைக்கு தான் போறேன். நாளைக்கு போன பிறகு வேணா நான் சொல்றேன் என்ன மேட்டர் அப்படின்னு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ஒரு பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்க வண்டி மைலேஜ் எவ்வளவு தருது அப்படின்ற மாதிரி. மைலேஜ் ஆவரேஜ் தாங்க. அது ரொம்ப நாளா கேட்டுக்கிறேன். நான் சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல. ஆவரேஜா நம்ம வந்து அதிகம் கம்மின்லாம் தேவையில்ல. ஆவரேஜா வந்து இப்போ நம்ம மேக்சிமம், நான் என் வண்டி மேக்சிமா தான். மேக்சிமான்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி 40 தருங்க. 40 ஆவரேஜா 40 வச்சுக்கலாம். ஒரு கிலோவுக்கு 40 கிலோமீட்டர் கம்பல்சரி தரும். அதுக்கு கம்மியெல்லாம் தர வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு பிரதர் வந்துட்டு இது வச்சிருந்தாங்க, சர்வீஸ் போறப்ப ஆரி வச்சிருந்தாரு, காம்பாக்ட். ஆனா அவரு பாத்தீங்கன்னா வெறும் 35 தான் கொடுக்குது. நம்ம போட்டோம்னா உடனே காலி ஆயிடுது, மைலேஜே இல்ல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு, மெக்கானிக் கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சில வண்டி அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கஷ்டம் தானே. நம்ம காசு கொடுத்து வண்டி வாங்குறோம். அதாவது இந்த வண்டியை விட அந்த வண்டி நல்லா மைலேஜ் வரும்னு பார்த்து சின்ன வண்டியா பார்த்து எடுத்து அவங்களுக்கு இதுவா பண்ணி எடுக்கிறோம். மெக்கானிக் கிட்ட எடுத்து போட்டு சொன்னா அதே சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்க. கொடுக்குற பண்ணா சொல்றாங்கன்னா, சில வண்டி அப்படி வரும், சில வண்டி இப்படி வரும்ன்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியுமா? அப்ப அந்த 35 கிலோமீட்டர் வச்சு ஓட்ட முடியுமா நம்மளால? சொல்லுங்க. இப்ப இந்த வண்டியே 40 45 கிலோமீட்டர் தருதுடான்றப்போ அந்த சின்ன வண்டியை அவ்வளவு கம்மியா தந்தா அவங்க ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாது. ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம் வந்து டைட்டா இருந்தது. வீல் ட்ரம் பாத்தீங்கன்னா, வீல் வந்து ஃப்ரீயா சுத்தல, சுத்தி விட்டா ஃப்ரீயா சுத்தல. அது டைட்டா இருந்தது. அதனால வந்து மைலேஜ் அடிவாங்க கார வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்களுக்கு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதனால கொஞ்சம் கரெக்டா பாத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதாங்க நம்ம வண்டி வந்து 40 தான் தரும். இன்னொரு மேட்ருங்க, எப்படி சொல்றது தெரியல. நம்ம அதாவது ஒரு ஃபெமிலியரான ஆளு தான். ஓகேங்களா? அவரை பார்க்கலான்னு ஒரு பிளான்ல இருக்க. பார்க்க மீன்ஸ் நம்மளுக்கு பரிச்சயம் கிடையாது. பட் ஆனா அவரை போய் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குங்க. மீட் பண்ணலாமா வேணாமா, ட்ரை பண்ணலாமா வேணாமா, பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்குள்ள நான் இது வரைக்கும் எப்பவுமே அப்படி யாரை பார்த்தோம் இவங்க பின்னாடி போகணும், இவங்க ஒரு ரசிகரா இருக்கணும், இவங்கள பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே வந்து இருந்தது கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு 2 மேட்ச் வந்துட்டு நான் சேப்பாக் போய் ரெண்டு ஐபிஎல் ரெண்டு பார்த்துருக்கேன். ஒரு பெங்களூரும் ராஜஸ்தான் ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு சாரி, ராஜஸ்தான் இது பெங்களூரும் மும்பை ஆனது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு ராஜஸ்தானும் சென்னை ஆடின மேட்ச். ஓகேங்களா? அது யாருக்காக போனா தோனிக்காக தான் போனேன். தோனி ரொம்ப பிடிக்கும். பிளஸ் கிரிக்கெட் ரொம்ப உசிருன்ற மாதிரி உயிருக்கு உயிரா பயங்கர லவ் பண்ணி பயங்கரமா விளையாடினோம் அந்த டைம்ல, சின்ன வயசுல. இப்ப விளையாடவே முடியல. முதல்ல அந்த அளவுக்கு பவர் இல்லை. இப்ப உடம்புல ஸ்டாமினா இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகேங்களா? அவ்வளவு பிடிக்கும் கிரிக்கெட்னா, அவ்வளவு பிடிக்கும். அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு ஒரு தோனிலாம் இப்ப பயங்கர பீக் அப். நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014 15 அந்த டைம்லங்க தோனில பயங்கரம்.
பவரா இருப்பாப்புல தலைவன். இப்ப தோனியை பார்க்கணுன்றதுக்காகவே ஐபிஎல் போனேன். அப்போ அதோட சரி, மற்றபடி ஆக்ட்ரஸோ இவங்களான்னு ரசிகர் இவங்களை பார்க்க போனோம், இவங்க மீட்டிங்கு போனோம், இதை போனோம் அது போனோம் அந்த ஒரு என்ன எனக்கு எது தோணுதை விட அப்படி போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க்கக்கூடாத ஷோன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பிக் பாஸ் இருக்குல்ல, அந்த பிக் பாஸ பாத்துங்க. இப்ப அதுல வினோத் இருக்காருல்ல, அவரோட கேரக்டர் எப்படி சொல்றது, அது என்னமோ தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு இண்டிவிஜுவலா. இப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து அவர் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியே ஒரு ஆசை இருக்கு. அந்த மனுஷன் நேர்ல பார்க்கணும், பேசணும்ன்ற மாதிரி ஆசையா இருக்கு. ஆனா அவரு இப்ப அந்த வீட்டுக்குள்ளதான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காருன்னா வெளில வரல. ஓகேங்களா, ஒருவேளை அவர் வெளில வந்துட்டாருன்னா, வெளிலனா கப்படிச்சு தான் வருவான்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன். ஏன்னா கரெக்டா சப்போர்ட், நிறைய மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்குதான் இருக்கு. ஓகேங்களா, கப்படிச்சு தான் கண்டிப்பா வெளில வருவாப்புல. பார்க்கலாம். சப்போஸ் ஒரு வெளியில கப்படிச்சு வெளில வந்த பிறகு கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அவருக்கு நெருங்கியவங்களோ இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் இருந்தீங்கன்னா அவரை பார்க்க கொஞ்சம் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா பிரதர், நீங்க சப்போஸ் நீங்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவேன். என்னை கொஞ்சம் பாக்குற மாதிரி கொஞ்சம் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. அந்த இன்னும் 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ராயபுரம் போயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். ஒரு வீடியோ எங்ககிட்ட கேட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஆனா கண்டிப்பா ஒரு பார்க்கணும், பார்க்காம இருக்கணும். அந்த மனுஷனோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப குழந்தைத்தனமா ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க 2 பேருக்கு. அதுல கூட அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அவர் பேரு ஏதோ பேரு தெரியல. அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையன் வந்து இவரோட ஃப்ரெண்டா இருப்பார். ஓகேங்களா, ஃப்ரெண்டா இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க வெளில போறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்புல. நல்ல பையன், அப்பா அம்மா இல்ல, அவன் ஏதோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சான். ஆனா அவனால எப்பயுமே பண்ண முடியல, இந்த புற லைஃபே கிடைச்சு அப்படின்னு என்ன சொல்லி அந்த மனுஷன் நினைச்சு அழுவாரு. எனக்கு அந்த கொஞ்சமா அதை பாக்குறப்பதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அவர் பாட்டெல்லாம் அதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கோம். ஆனா அவரு பாட்டு கேட்டாலும் நம்ம அவ்வளோ அந்த பாட்டு கேட்டிருக்கோம். ஆனா அந்த பாட்டு வந்து அடிக்கலாம் கிடையாது. அப்போ அவரை பத்தி நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது மீன்ஸ் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் மட்டும் தான், கிரிக்கெட் மட்டும் தான், அதுவும் மெயினா கிரிக்கெட் மட்டும் தான். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, இந்த சீசன்ல அதை பார்த்த பிறகு எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள் போய் ட்ரை பண்ணுவோம். பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா பார்க்கணும், பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா பாக்குறோம். ஒரு நாள் கண்டிப்பா இப்போ ட்ரை பண்றோம், பாக்குறோம். ஓகேங்களா, அப்படி என்னால அவங்க வீட்டுக்கு போயிட்டு இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல அவரை பார்க்க முடிஞ்சா கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்றேன். அவருக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, சூப்பர் மனுஷன். என்னோட எதுவும் கண்டிப்பா ஒருத்தர் டைட்டில் அடிப்பாரு. ஏன்னா அவரு மனசுக்காச்சும் அந்த மனுஷன் அடிக்கணும். அதாவது சில இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசுறாரு, இல்லைன்னு சொல்லல, பேசினாலும் சூப்பர் மனுஷங்க அவரு. ஏன்னா அவரு தெரியாம சில டைம்ல பேசுறதுனா கூட தெரிஞ்சு வேணுட்டா பார்த்தா நோபடிக்கணும் அப்படின்னு பேசுறதுலாம் கிடையாது. அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய பாட்டு இருக்காரு, பயங்கர ஃபெமிலியரான ஒரு ஆளு தான். அப்போ இப்பதான் அவரை பத்தி தெரியாம இருக்கு. இருந்தாலும் அவர் நிறைய பாட்டு இருக்காரு, நம்மளுக்கு தான் தெரியல. ஓகேங்களா, இது கண்டிப்பா எனக்கு இப்ப அவரை பத்தி இந்த வீடியோல பேசணுமானே எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. பரவாயில்ல பாப்போம். ஏன்னா சப்போஸ் அவர் சார்ந்தவங்களோ இல்ல அவரே கூட வெளில வந்தோ இந்த வீடியோ பார்த்தாருன்னா நம்ம போய் பாக்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் பண்றேன். வினோத் பிரதர், கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. எங்களோட சப்போர்ட் எப்பவுமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாட்டு வாங்க. ஓகேங்களா, சரிங்க, பாக்கலாம். இன்னைக்கு டியூட்டிக்கு போல, அவ்வளவுதான் மேட்டர். நீங்க போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், போல. ஏன்னா இன்னைக்குன்றதுல இந்த 1 வாரம் ஆயிடுச்சு. நாளைல இருந்து கண்டிப்பா ரெகுலரா வீடியோ வந்துருங்க, ரெகுலரா போவோம். இன்னொரு மேட்ரு வந்து தயவு செய்து இனி யாரும் போர்ட்டர் ஓட்டாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிற, தப்பு தான். போர்ட்டர் ஓட்டக்கூடாதான். அதாவது மேக்சிமம் வெயிட் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா 50 kg தான் ஏத்தணுமா. அதுக்கு மேல ஏத்துனா அது கோளாறு தான், ஏத்தக்கூடாது. ஓகேங்களா, நான் தெரியாம ஏத்தி மாட்டல, நான் என் கண்ணாலே ஒருத்தர் மாட்டி பார்த்தேன். சோ அதனால இனிமே போர்ட்டர் யாரும் தயவு செய்து ஓட்டாதீங்க. வேணாம், போர்ட்டர் ஓட்ட வேணாம். போர்ட்டர் ஓட்டினா கண்டிப்பா ரிஸ்க் தான். நிறைய பேர் வந்துட்டு நம்ம கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, பிரதர் நீங்க சொன்னது ரைட்டு தான், அது எனக்கு தெரியாம பண்ணதுதான். ஓகேங்களா, வண்டி என்ன ஆகும், அது மாட்டினா என்ன பிரச்சனை, கண்ணுக்கு எதிராக நேரில் நான் பார்த்தேன். சோ அதனால இதை ஓட்ட மாட்டேன். உங்களோட அட்வைஸ் நன்றி. ஓகேங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. இனி நம்மளோட வேலைன்னா நம்ம எப்படி இருக்கணுமோ அது மட்டும் பண்ணுவோம். ஓகேங்களா, சப்போஸ் தப்பு பண்ணதான் நினைச்சா சாரி மன்னிச்சிருக்கோம். ஓகேங்களா, சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.